ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எக் பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கிறேன். அதில் ஓரமாக இருக்கிற அந்த ப்ரௌன் கலராக இருக்கிறத கட் பண்ணி மாற்றிக்கிறேன். அது இருந்தால் ஃபோல்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போது 2 ஸ்லைஸ் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் சாலட் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். லெட்டூஸ் லீஃப்னு சொல்லுவாங்க, எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு எக்கை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பெப்பர் இப்படி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்படி தோசைக்கல்லில் எடுத்து வச்சுக்கிட்டு சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை அதில் டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி அந்த பட்டர் அதில் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும். இப்போ நான் 4 பீஸ் வச்சுக்கிறேன், 4 பீஸ் வச்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே என்ன செய்யணும், இந்த மாதிரி பட்டரை துண்டு துண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கணும். அப்படி இல்லது பட்டர் மெல்ட்டாக இருந்ததுன்னா நம்ம அதுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்படி சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து மாற்றிக்கிட்டு அதே தோசைக்கல்லில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இந்த முட்டையை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். முட்டையை பொரித்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை அதில் என்ன செய்யணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த மயோனீஸ்ன்னு சொல்லுவாங்க, இது காரமாக உள்ள மயோனீஸ் அதுதான் வாங்கி வச்சுக்கிறேன். அதை 2 சைட்லையுமே கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இப்போது அந்த ஆனியன் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை 2 ப்ரெட்லேயும் வைங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க குக்கும்பர் வெள்ளரிக்காவை அதே மாதிரி வைங்க. வச்சுட்டு 2 சேர்த்து வச்சுட்டு நம்ம பொரித்து வச்சுருக்க எக்கை இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் நம்ம அந்த சாலட் லீஃப் சொன்னேன்ல, லெட்டூஸ் லீஃப், அந்த லீஃபை அதில் வச்சுடுறேன். சென்டரில் வச்சுட்டு இதுக்கு உள்ளே டொமேட்டோ சாஸ், கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இது சாண்ட்விச் மேக்கரில் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதில் கூட பண்ணி எடுக்கலாம். இங்கே என்கிட்ட இல்லை, அதனால் நான் இப்படி ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிடுறேன். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தி கூட, பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி லேயராகவே அது ஃபார்ம் ஆயிரும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.